அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 7 குதிரை படம் நிறைய பேர் வீடுகளில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஆனால் அந்த படத்தை ஒரு சிலர் தப்பான இடத்துலையும் தப்பான ஒரு சில படத்தையும் வச்சுருக்கிறதுக்கு தவிர்க்கணுன்றதுக்கான பதிவு தான் இது. கொஞ்சம் ப்ரீஃபாக இருந்துச்சுனாலும் கொஞ்சம் பொறுமையாக இந்த பதிவை பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. அதாவது இந்த 7 குதிரையோட படம் முதல்ல எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். அதாவது இந்த குதிரை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த பிக்சர் பார்க்கும்போதே அந்த குதிரையோட முகம் உக்கிரமாக இருக்கக்கூடாது. ஒரு சில முகத்தை பார்க்கும்போதே கோவமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சாந்தமான முகமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குதிரை நிற்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அந்த நிற்கிற மாதிரி இருக்கிற அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியை தான் கொடுக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியை டெஃபினட்டாக கொடுக்காது. ஸோ அந்த 7 குதிரையும் ஓடுற மாதிரி இருக்கணும். சரி, ஓடுறதுன்னு சொல்லியாச்சு. அதுக்கடுத்து அந்த குதிரை எப்படி ஓடணும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது அந்த குதிரை பார்த்திங்கன்னா ஒரே டைரக்ஷனை நோக்கி ஓடணும். ஒரே திசையை நோக்கி மட்டும்தான் அந்த குதிரைகள் எல்லாமே ஓடணும். எந்த திசையை நோக்கி வேணாலும் ஓடலாம்னா, கிழக்கு நோக்கி தான் இருக்கணும், மேற்கு நோக்கி தான் இருக்கணும், அந்த மாதிரி கிடையாது. எந்த திசை நோக்கி வேணாலும் ஓடலாம். ஆனால் ஒரே திசையை நோக்கி அந்த குதிரைகள் ஓடணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த குதிரையை எங்கெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா, சமையல் செய்யக்கூடிய இடங்களில் இந்த குதிரையோட படம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளோட குளியலறையை நோக்கி இந்த படம் நிச்சயமாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு உள்ள நுழைஞ்ச உடனே என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, நம்ம நேராக பார்க்கும்போது இந்த குதிரையை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த 3 இடங்கள்லையும் நிச்சயமாக இந்த குதிரையை நீங்கள் வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா நம்ம எதெல்லாம் பாசிட்டிவாக நினச்சி செய்கிறோமோ அதோட நெகட்டிவ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த குதிரையை வைக்கிற திசையை பார்த்து வைங்க. அதே மாதிரி எந்த திசையில் இந்த குதிரை வைக்கிறது உத்தமம் அப்படின்னா, நம்ம வீட்டோட கிழக்கு சுவர்லையோ இல்லை தெற்கு பக்கத்தில் இருக்க சுவர்லையோ இந்த குதிரையை மாற்றுறது ரொம்ப உத்தமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கிழக்கு பக்கமாக மாட்டலாமா தெற்கு பக்கம் மாட்டலாமான்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணும்போது, ஒரு சிலரோட வீடுங்களில் பார்த்தீங்கன்னா நேராக உள்ள நுழைஞ்ச உடனே இந்த குதிரையோட படம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த குதிரை வெளிநோக்கி ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த குதிரை நம்ம வீட்டுக்குள்ளேயே ஓடுற மாதிரி, நம்ம வீட்டை நோக்கி பார்க்குற மாதிரி தான் இருக்கணுமோ தவிர வீட்டிலிருந்து வெளியில் ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது. சரி, இப்போ திசையை பற்றி நம்ம சொல்லிட்டோம். அடுத்து நம்ம வீடுங்களில் எங்கே வைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, எப்படி இந்த குதிரையை வச்சோம் அப்படின்னா ரொம்ப 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 அதீத பலன் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம இந்த குதிரையோட படத்தை படுக்கை அறையில் வைக்கும்போது இதோட பலனை பல மடங்கு நம்ம அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் படுக்கை அறையில் வைக்கிறதுக்கும் ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, படுக்கை அறையில் வச்சிங்க அப்படின்னாலுமே நீங்கள் அந்த படுக்கை அறையிலேருந்து உள்ளே அந்த நுழைவீங்க இல்லையா, அந்த இடத்துல நேராக பார்த்தா அந்த படம் தெரியக்கூடாது உங்களுக்கு. அந்த என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே நீங்கள் அந்த படத்தை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் படுக்கிற இடத்துக்கு 2 பக்கத்து சைட்லேயோ இல்லை நீங்கள் உள்ளே நுழையும் போது உங்களுடைய பின்புறத்துலையோ இந்த படத்தை நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை மாட்டி விட்டுக்கலாம், இல்லை ஒட்டி விட்டுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள். ஆனால் அந்த படத்தை வாங்கும்போது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா, அது கண்டிப்பாக டேமேஜாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளே இதை வாஸ்துக்கோட ஒரு பரிகாரமாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் அந்த படம் டேமேஜாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதனால் படுக்கையறையில் நீங்கள் வச்சு இதை பார்க்கும்போது, தினமும் கண் விழிக்கும் போது நம்ம அதை பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது தொழிலையும் நல்ல அபிவிருத்தி இருக்கும், நல்ல ஒரு வியாபாரம் நல்லா இருக்கும், தொழில் பண்ணுற இடத்துல ஒரு நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நமக்குமே மனசில் அந்த ஒரு உத்வேகம் தானாகவே பிறக்கும். அந்த மாதிரி நம்ம அந்த பிறக்கிற நாளே நம்ம நல்ல ஒரு எனர்ஜியாக ஒரு புத்துணர்ச்சியோடு நம்ம அதை முழிச்சு பார்த்து நம்ம இப்போ நம்மளோட நாளை துவங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நாளில் நடக்கிற எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் அப்படின்றது எல்லாருடைய ஒரு எண்ணமும் கூட. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா படுக்கை அறையில் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண் முழிக்கும் போது நீங்கள் அந்த படத்தை பார்க்குற மாதிரி மாற்றுறது ரொம்ப நல்லது. இதை மாற்றுறதுனால என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கிற சூழல் கண்டிப்பாக மாறும். ஒரு அமைதியான சூழல் இருக்கும். அதே சமயத்தில் தொழில்லையும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்.
குழந்தைங்க படிக்கிற இடத்துலையும் வந்து நீங்கள் அந்த குதிரையோட படத்தை வந்து உபயோகப்படுத்தலாம். அப்பையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாடகை வீட்டில் குடியிருப்போம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாஸ்து வந்து நம்மளால் வந்து சரி பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்க வாஸ்து குறைபாடுகள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணுற திறன் இந்த வெள்ளை குதிரையோட 7 குதிரை படத்திற்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் இப்போ வந்து நம்ம வைக்கணும்லாம் சொல்கிறோம். எந்த தெய்வத்துக்காக இந்த படம் வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னாலும், நம்ம சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வாகனமே வந்து குதிரை வாகனம் தான். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் சுக்கிர பகவானுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த படம் இது அப்படின்னு சொல்கிறோம். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனுக்கும் உகந்த ஒரு வாகனம் இது. சுக்கிரனுக்கும் உகந்தது அப்படின்னாலே ஜோதிடமே தெரிய வேண்டியது கிடையாது. சூரியனும் சுக்கிரனும் வந்து அவங்கள வந்து நம்ம வந்து சந்தோஷப்படுத்திட்டோன்னா நம்ம எவ்வளோ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை குதிரையோட படத்தை எல்லாரோட வீடுகள்லையுமே நீங்கள் வந்து மாட்டலாம். இவங்க தான் மாட்டணும், இந்த தோஷம் இருந்தால் மாட்டணும், இந்த நிவர்த்தி இருந்தால் மாட்டணுன்ற எந்த ஒரு நிபந்தனையுமே கிடையாது. யார் வேணாலும் எல்லா வீடுகள்லையுமே இதை வந்து மாட்டலாம். ஆனால் நான் சொன்ன இந்த குறிப்புகளை மட்டும் உங்கள் கவனத்தில் வச்சு அதை வந்து ஃபாலோ பண்ணி மாட்டினீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் வீட்டில் வந்து வர்றதையும் நீங்கள் வந்து அதை அனுபவிக்கிறதையும் உங்களால் உணர முடியும். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இதை வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நம்பினீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.